வெல்கம் பேக் டு சேனல். இன்னும் நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட்டோட வந்திருக்கோம். அது என்ன மூவின்னு யோசிக்கிறீங்க? இந்தியன் 2 அப்டேட் தான். இந்தியன் 2 ஜூலை 12, 2024 ரிலீஸ் ஆக போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தோட அப்டேட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்துக்கான ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வெயிட் பண்றாங்க. யூஸ்வலாவே ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தோட பர்டிகுலர் லீட் ரோல் பண்ற ஆக்டரோட ஃபேன்ஸ் பார்ப்பாங்க. அப்படி இல்லையா சின்ன பசங்க பாக்குறாங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஃபேக்டர் இருக்கும். இல்ல ஒரு ராம்காமா இருந்ததுன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. ஃபேமிலி ஸ்கிரிப்ட் இல்லைன்னா ஒரு சோஷியல் சென்ட்ரிக்கா இருந்தா கொஞ்சம் வயசானவங்க. இந்த மாதிரியான ஃபேன் பேஸ் அந்த படத்துக்கான ஒரு கான்ஸ்டன்டான இது இருக்கும். ஆனா இந்தியன் 2க்கு மட்டும்தான் எந்த ஒரு ஏஜ் கேட்டகரியும் இல்லாத ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் எதனால அப்படின்னும் போது இந்தியன் ஒன்னோட இம்பாக்ட் தான். இந்தியன் 1 எப்படி இருக்குன்னு தானே. இந்தியன் 1ஓட நிறைய கருத்துக்கள் ஒரு ஊழலை பத்தியோ நிறைய விஷயங்களை பத்தி பேசப்பட்டிருந்தது. சங்கர் அவர்களோட டைரக்ஷன்ல ரொம்ப அதிகமா பேசப்பட்ட ஒரு படங்கள்ல இந்தியன் 1 ரொம்ப பெரிய ஒரு இடம் பிடிச்சது. இதை தொடர்ந்து இந்த படம் எடுக்கணும்னு நினைச்சப்போ 2017ல இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்தது. கோவிடால இல்ல சில பல காரணங்கள் இந்த படத்தோட ஷூட்டிங் தள்ளி போக வேண்டிய சிச்சுவேஷன்ஸ்லயே இருந்தது. இந்த படத்துல நிறைய மறைந்த நடிகர்களும் இருக்காங்க. விவேக் அவர்களா இருக்கட்டும் இல்ல மனோபாலா அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய பேர் இருக்கிறதுனால இவங்க இருக்கிறதுனாலயும் இந்த படம் ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். இந்த படத்தை பத்தி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸோட இதுலயும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்துல நிறைய பேர் லீட் ரோல்ஸ் பண்றாங்க. கமல்ஹாசன் அவர்கள் லீட் ரோல் இந்தியனாக நடிச்சதை தாண்டி சித்தார்த் அவர்களா இருக்கட்டும், பிரியா பவானி சங்கரா இருக்கட்டும், ரகுல் பிரீத் சிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கான ஃபேன் பேஸும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள் தான். இவரோட பாட்டுக்கான ஃபேன் பேஸும் அதிகம் தான். இவரோட ஒரு சாங்கா இருக்கட்டும், கதறல்னு ஒரு சாங் வந்தது, இதை தாண்டி பரான்னு ஒரு சாங் வந்தது, இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்தது. தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்க போற அடுத்த சாங் கேலண்டர் சாங்னு ஒரு படம் நேத்து இந்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரே நாள்ல 7 lakh வியூஸை தொட்டிருக்கு. இதை தாண்டி இந்த பாட்டு ரொம்ப ஒரு வில்லனுக்கான ஒரு மியூசிக்னு சொல்லலாம். வில்லன் அவர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு பாடல் மாதிரி தான் இருந்தது. இந்த பாடல் ஒரு வைபாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போதைக்கு இந்த பாடல் ஒரே ஒரு நாள்ல 7 லட்சம் வியூஸ் தொட்டிருக்கு. கண்டிப்பா இது ஒரு ஹிட் ஆகும். யூஸ்வலா அனிருத் அவர்கள் பாட்டு போட்டாலே ஹிட் ஆகுதுன்னு வருது. இப்ப இந்த பாட்டும் கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இந்த படத்தை பத்தி வருது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.